அது ஒரு பரபரப்பான நகரத்தின் காலை பொழுது. சாலைகள் மக்கள் நடமாட்டத்தால் நிறைந்திருந்தன. ஒவ்வொருவரும் தத்தமது வேலையில் பிஸியாக இருந்தனர். சிலர் அலுவலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர். சிலர் கடையை திறக்க தயாராகி கொண்டிருந்தனர். இன்னும் சிலர் தங்கள் கனவுகளை நிறைவேற்றும் ஓட்டத்தில் இருந்தனர். அந்த கூட்டத்திற்கு நடுவே ஒரு ஒல்லியான இளம்பெண் அடைபாதையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய ஆடைகள் பழசாகி போயிருந்தன. முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது. கண்களில் ஒருவித விசித்திரமான வெற்றித்தனம் இருந்தது. அவள் மெதுவாக நடந்து செல்பவர்களிடம் உதவி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் கடந்து செல்லும் ஒவ்வொருவரிடமும் பணிவுடன், கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது உதவி செய்யுங்களேன், 2 நாட்களாக வயிறார சாப்பாடு சாப்பிடவில்லை என்று கூறினாள். பெரும்பாலான மக்கள் அவளை திரும்பி பார்க்காமலேயே கடந்து சென்றனர். சிலர் அவளை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டனர். சிலர் அவளை பரிதாபத்தோடு பார்த்தனர். ஆனால் உதவி செய்வதற்காக யாரும் நிற்கவில்லை. இது அவளுக்கு புதிய விஷயமல்ல. பல வருடங்களாக அவள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். அதே நேரத்தில் சாலையின் மறுபுறம் ஒரு வயதான மூதாட்டி அமர்ந்திருந்தாள். அவளுடைய முகத்தில் வறுமையின் வடுக்கள் அப்பட்டமாக தெரிந்தன. அவளே மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாள். அப்போது யாரோ ஒருவர் அவளுக்கு சாப்பிடுவதற்காக ஒரு ரொட்டியும் கொஞ்சம் உணவும் கொடுத்தார்கள். அந்த மூதாட்டி உணவை கையில் வாங்கிய உடனே அவளது பார்வை அந்த பெண் மீது விழுந்தது. அந்த பெண்ணின் நிலைமை தன்னை விட மோசமாக இருப்பதை அவள் கண்டாள். அந்த மூதாட்டி ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் உணவை அவளை நோக்கி நீட்டினாள். அந்த பெண் ஆச்சரியமடைந்தாள். அவள், அம்மா, இந்த சாப்பாடு உங்களுடையது. நீங்களும் கூட பல மணி நேரமாக எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் என்றாள். அந்த மூதாட்டி புன்னகைத்தாள். மகளே, என் பசியை இன்னும் கொஞ்ச நேரம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் உன் முகத்தில் தெரியும் அந்த வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த பெண்ணின் கண்கள் குளமாயின. அவள் நடுங்கும் கைகளால் உணவை வாங்கி கொண்டு மெதுவாக, கடவுள் உங்களை நன்றாக வைத்திருக்கட்டும் என்றாள். இந்த முழு காட்சியையும் சாலையோரத்தில் நின்றபடி ஒரு வாலிபன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பெயர் குமார். அவன் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனிடம் செல்வத்திற்கு பஞ்சமே இல்லை. விலையுயர்ந்த கார்கள், ஆடம்பர பங்களா மற்றும் வசதிகள் நிறைந்த வாழ்க்கை அவனுக்கு சாதாரணமான ஒன்று. ஆனால் அன்று அவன் கண்ட ஒரு காட்சி அவனது இதயத்தை உலுக்கிவிட்டது. தன் கைவசம் எதுவுமே இல்லாத ஒரு மனிதர் கூட மற்றொருவருக்காக தன் பங்கை விட்டு கொடுக்க முடிகிறது. ஆனால் எல்லாவற்றையும் வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் கொடுப்பதற்கு முன் 100 முறை யோசிக்கிறார்கள் என்று அவன் நினைத்தான். அவனது பார்வை மீண்டும் மீண்டும் அந்த பெண் மீதே சென்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் அவள் அருகில் சென்றான். அந்த பெண் வழக்கம் போல கையை நீட்டி, ஐயா, முடிந்தால் கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் என்றாள். குமார் தன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தான். ஆனால் சட்டென்று நிறுத்தினான். அவன், உன்னை பார்த்தால் படிக்கும் வயது போல் தெரிகிறது. அப்படி இருக்க நீ ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த பெண் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின்னர் அவள் மெதுவான குரலில், என் கதையை கேட்டால் உங்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் அதனால் எதுவும் மாறிவிடப் போவதில்லை என்றாள். குமார் கவனமாக அவளது பேச்சை கேட்க தொடங்கினான். அந்த பெண், நான் மிகச்சிறிய குழந்தையாக இருந்தபோதே என் பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். என்னை ஆதரிக்க எந்த ஒரு உறவினரும் இல்லை. மெல்ல மெல்ல நான் தெருவுக்கு வந்துவிட்டேன். ஆரம்பத்தில் மனிதர்களிடமிருந்து தள்ளி இருந்தேன். பின்னர் பசியிடம் தோற்று போனேன். இறுதியாக உயிர் பிழைப்பதற்காக கையேந்த பழக வேண்டியதாயிற்று என்றாள். அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். இன்று எனக்கு என்று யாரும் இல்லை. வீடும் இல்லை, குடும்பமும் இல்லை. எனக்காக காத்திருக்க ஒரு மனிதர் கூட இல்லை. குமாரால் அவளது கண்களில் இருந்த வலியை தெளிவாக பார்க்க முடிந்தது. அந்த வலி போலியானது அல்ல. அது வாழ்க்கையிடம் நம்பிக்கை இழந்துவிட்ட மனிதர்களின் வலி. சில நொடிகள் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. பின்னர் குமார், யாராவது உன்னை தன்னவள் என்று ஏற்றுக்கொண்டாள் என்றான். அந்த பெண் அவனை நோக்கி பார்க்க தொடங்கினாள். என்ன சொல்கிறீர்கள்? யாராவது உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு துணையாக இருக்க முடிவு செய்தால்? அந்த பெண் லேசாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் நம்பிக்கை இல்லை, மாறாக ஏமாற்றமே இருந்தது. இப்படிப்பட்ட விஷயங்கள் கதைகளில் கேட்கத்தான் நன்றாக இருக்கும் ஐயா. நிஜ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடப்பதில்லை என்றாள். குமார், நான் உன்னோடு என் வாழ்நாள் முழுவதையும் கழிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள் என்றான். அந்த பெண் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தாள். அவன் கேலி செய்கிறானோ என்று அவளுக்கு தோன்றியது. அவள் உடனே, தயவு செய்து என்னை கேலி செய்யாதீர்கள் என்றாள். குமார் தீவிரமான குரலில், நான் கேலி செய்யவில்லை. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். உன்னிடம் எதுவும் இல்லைதான். ஆனால் மற்றவர்கள் யாரிடமும் இல்லாத ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் கண்டேன் என்றான். என்ன விஷயம்? மனிதநேயம். அந்த பெண்ணின் கண்கள் கலங்கின. பல வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் அவளது வறுமையை பார்ப்பதற்கு பதிலாக அவளது இதயத்தை பார்த்திருக்கிறார். குமார், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான்.
தான் கேட்பது உண்மைதானா என்று அந்த பெண்ணால் நம்பவே முடியவில்லை. அவனது கண்களில் ஏதேனும் ஏமாற்று வேலை தெரிகிறதா என்று புரிந்து கொள்ள அவள் குமாரின் கண்களை பலமுறை உற்று பார்த்தாள். ஆனால் அங்கே அவளுக்கு உண்மை மட்டுமே புலப்பட்டது. மெதுவாக அவள், உங்கள் வார்த்தைகள் உண்மை என்றால் என் பதில் ஆம் என்றாள். குமாரின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அவன், இன்றிலிருந்து நீ தனியால் இல்லை என்றான். அந்த பெண்ணின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஒருவேளை அவளது வாழ்க்கை மாறக்கூடும் என்று அவளுக்கு முதன்முறையாக தோன்றியிருக்கலாம். சிறிது நேரத்திற்கு பிறகு குமார் அவளை தன் காரின் அருகே அழைத்து சென்றான். அந்த பெண் இவ்வளவு விலை உயர்ந்த காரை இவ்வளவு அருகில் பார்த்ததே இல்லை. அவள் தயக்கத்துடன், நிஜமாகவே நான் இதில் உட்காரலாமா என்றாள். குமார் சிரித்து விட்டான். இன்றிலிருந்து இந்த கேள்வியை கேட்காதே. கார் நகரத்து சாலைகள் வழியே சென்று ஒரு பிரம்மாண்டமான பங்களாவின் முன்னால் நின்றது. அந்த பெண் இவ்வளவு பெரிய கட்டிடத்தை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. அவள் பயப்படத் தொடங்கினாள். இது உங்களுடைய வீடா? ஆம், எனக்கு பயமாக இருக்கிறது. எதை கண்டு? உங்கள் குடும்பத்தினர் என்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றாள். குமார் அவளுக்கு நம்பிக்கை அளித்தான். நான் உன்னுடன் இருக்கும் வரை எதை பற்றியும் கவலைப்படாதே. இருவரும் உள்ளே சென்றனர். ஹாலில் குமாரின் பெற்றோர் அமர்ந்திருந்தனர். அவர்களை பார்த்து, குமார், நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமானவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என்றான். அவர்களின் பார்வை அந்த பெண்ணின் மீது விழுந்தது. சில வினாடிகள் அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. பின்னர் குமாரின் தாய், யார் இவள் என்று கேட்டாள். குமார் தயக்கம் இல்லாமல் பதிலளித்தான். நான் இவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். இதை கேட்டதும் அங்கே இருந்த சூழ்நிலையே மாறிவிட்டது. அவனது தாயின் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. நீ என்ன சொன்னாய்? குமார் மீண்டும் கூறினான். நான் இவளை திருமணம் செய்து கொள்வேன். தந்தையும் எழுந்து நின்றார். அவர் அந்த பெண்ணை உச்சி முதல் பாதம் வரை உற்று பார்த்தார். பின்னர் கடுமையான குரலில், நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கு ஏதேனும் உணர்வு இருக்கிறதா என்றார். குமார் அமைதியாக இருந்தான். ஆனால் அவனது பெற்றோரின் கோபம் அதிகரித்து கொண்டே சென்றது. அவனது தாய், உனக்காக நாங்கள் எவ்வளவு கனவுகள் கண்டோம். ஆனால் நீ எங்களுக்கு யாரென்றே தெரியாத இப்படிப்பட்ட ஒரு பெண்ணையா இந்த வீட்டின் மருமகளாக்க விரும்புகிறாய் என்றாள். குமார் பதிலளித்தான். நான் அவளது கடந்த காலத்தை பார்க்கவில்லை, அவளது குணத்தை பார்க்கிறேன். தோற்றத்தை வைத்து வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆனால் நல்ல குணம் இல்லாமல் எந்த ஒரு உறவும் நிலைக்காது. விவாதம் முற்றியது. இதையெல்லாம் பார்த்து அந்த பெண் பயந்து விட்டாள். தன் காரணமாக அந்த குடும்பமே உடைந்து விடுமோ என்று அவளுக்கு தோன்றியது. அவள் மெதுவாக, நான் இங்கு வந்திருக்க கூடாது என்றாள். ஆனால் குமார் அவளது கையை பிடித்து கொண்டான். நீ எங்கும் போக மாட்டாய். மறுபுறம் அவனது தந்தையின் பொறுமை எல்லையை தாண்டி கொண்டிருந்தது. அவர் கண்டிப்பான குரலில் கூறினார், நீ இந்த தேர்வு செய்த பெண்ணோடு இருந்தால் உனக்கு இந்த வீட்டிலும் இந்த சொத்திலும் உனக்கு எதுவுமே கிடைக்காது. அறையில் மீண்டும் ஒரு முறை நிசப்தம் நிலவியது. இது ஒரு யாருடைய வாழ்க்கையையும் மாற்றிவிடக்கூடிய ஒரு முடிவாக இருந்தது. ஒருபுறம் கோடிக்கணக்கான சொத்து இருந்தது, மறுபுறம் தன் பெயருக்கு என்று கூட எதுவுமே இல்லாத ஒரு பெண் இருந்தாள். குமார் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவன் தன் பெற்றோரை பார்த்தான். பின்னர் அந்த பெண்ணை பார்த்தான். இறுதியாக அவன் எடுத்த அந்த முடிவு வரவிருக்கும் காலத்தின் திசையையே மாற்றியது. அவன் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் கூறினான், நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மனித நேயத்தை தேர்ந்தெடுப்பேன், செல்வத்தை அல்ல. இந்த முடிவுதான் வரவிருக்கும் நாட்களில் அவனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் முடிவாகும். குமாரின் வார்த்தைகளை கேட்டதும் அறையில் ஒரு ஆழமான அமைதி நிலவியது. யாருக்குமே எதிர்பார்ப்பு இல்லை. இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு பெரிய பெயர் மற்றும் தன் குடும்பத்தின் அனைத்து வசதிகளையும் விட்டுவிடுவதற்கான முடிவை அவன் இவ்வளவு எளிதாக எடுத்து விடுவான் என்று அவனது தந்தையின் கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர் கடுமையான குரலில், மறுபடி ஒருமுறை யோசித்துக்கொள். இந்த முடிவு உன் முழு வாழ்க்கையை மாற்றிவிடும் என்றார். குமார் பயமில்லாமல் பதிலளித்தான். நான் யோசித்து விட்டேன். அவனது தாயின் கண்கள் குளமாயின. அவள், மகனே, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றாள். குமார் அமைதியாக இருந்தான். அம்மா, சில நேரங்களில் கண்கள் பார்க்க முடியாததை இதயம் பார்த்து விடுகிறது. ஆஷா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு மனிதன் தனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய முடியும் என்று அவளால் நம்பவே முடியவில்லை. அவள் நடுங்கும் குரலில், தயவு செய்து என் காரணமாக உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள். நான் உங்கள் வாழ்க்கையின் சுமையாக மாற விரும்பவில்லை என்றாள். ஆனால் குமார் அவளது கையை உறுதியாக பிடித்து கொண்டான். நீ சுமை அல்ல. யாரோடு என் எதிர்காலத்தை நான் காண்கிறேனோ அந்த மனிதர் நீதான். அவனது தந்தை இறுதி தீர்ப்பை கூறினார். நீ இந்த பெண்ணுடன் இந்த வீட்டை விட்டு வெளியேறினால் மறுபடியும் ஒருபோதும் திரும்பி வராதே. குமார் ஒரு பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் சரி என்றான். அவ்வளவுதான். அவன் ஆஷாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். பின்னால் நின்று அவனது தாய் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் குமார் திரும்பி பார்க்கவே இல்லை. இந்த பாதை எளிதானதாக இருக்காது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவன் தன் முடிவிலிருந்து பின்வாங்கவும் விரும்பவில்லை.
சிறிது நேரத்திலேயே இருவரும் நகரத்து சாலைகளில் நின்று கொண்டிருந்தனர். இப்போது அவர்களிடம் வீடும் இல்லை, செல்ல வேண்டிய எல்லையும் இல்லை. சூரியன் மறைய தொடங்கியது. மெல்ல மெல்ல மாலை பொழுது இரவாக மாறியது. குமார் தன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தான். சில 1000 ரூபாய்கள் மட்டுமே மீதம் இருந்தன. அவன் புன்னகைக்க முயன்றபடி, கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்றான். ஆஷா அவனை உற்று பார்த்தாள். குமார் உள்ளுக்குள் எவ்வளவு வேதனைப்படுகிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவன் அவளுக்கு முன்னால் தன்னை தைரியசாலியாக காட்ட முயன்று கொண்டிருந்தான். இரவு ஆழமடைய தொடங்கியது. இருவரும் ஒரு ரயில்வே பிளாட்பாரத்தின் மூலையில் அமர்ந்தனர். குமார் திறந்த வெளியின் கீழ் இரவை கழித்த முதல் இரவு அதுவாகும். எப்போதும் ஆடம்பரமான அறைகளில் தூங்கி பழகிய ஒரு பையனுக்கு இன்று தலை சாய்க்க கூட ஒரு இடமில்லை. ஆஷா மெதுவாக, நீங்கள் விரும்பினால் இப்பொழுதும் கூட திரும்பி செல்லலாம் என்றாள். குமார் புன்னகைத்து, உன்னை தனியாக விட்டுவிட்டா என்றான். நான் சிறுவயதிலிருந்தே தனியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் இனி இல்லை. இதை கேட்டதும் ஆஷாவின் கண்கள் குளமாயின. இரவு முழுவதும் இருவருக்கும் சரியாக தூக்கம் வரவில்லை. விடிந்தது. புதிய விடியலுடன் புதிய பிரச்சனைகள் முன்னால் நின்றன. சில நாட்களுக்கு அவர்கள் மீதமிருந்த பணத்தை வைத்து சமாளித்தார்கள். ஆனால் மெல்ல மெல்ல பணம் தீரத் தொடங்கியது. இப்போது சூழ்நிலை முன்பை விட மிகவும் கடினமாக மாறியிருந்தது. ஒரு நாள் ஆஷா, நான் யாரிடமாவது உதவி கேட்டு சாப்பாடு வாங்கி வருகிறேன் என்றாள். குமார் மௌனமானான். இந்த வார்த்தை அவனது இதயத்தை ஆழமாக உலுக்கியது. எந்த பெண்ணுக்கு மரியாதையையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்ற கனவோடு அவன் வந்தானோ, இன்று அதே பெண் மீண்டும் மனிதர்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டாள். ஆஷா சாலையோரத்தில் நின்று மக்களிடம் உதவி கேட்டுக்கொண்டிருந்தாள். மறுபுறம் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த குமார் தன்னை மிகவும் அனாதையாக உணர்ந்தான். அவன் தன் மனதிற்குள், நான் இவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்பினேன். ஆனால் இன்று என் காரணமாக அவள் மீண்டும் நான் எங்கிருந்து அவளை மீட்டேனோ அதே இடத்தில் நிற்கிறாள் என்று நினைத்தான். அவனது கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் அவன் தன்னை தேய்ச்சி கொண்டான். உடைந்து போவது தீர்வாகாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே நேரத்தில் ஒரு நபர் ஆஷாவிற்கு சிறிதளவு பணம் கொடுத்தார். பின்னர் அவரது பார்வை குமார் மீது விழுந்தது. அவர் சில நொடிகள் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று அவரது முகத்தில் அடையாளம் கண்டு கொண்டதற்கான வெளிச்சம் தெரிந்தது. அட, இந்த முகத்தை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே. அவர் அருகில் வந்தார். குமார்? குமார் அவரை நிமிர்ந்து பார்த்தான். பப்ளு? இருவரும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பப்ளு அவனது சிறுவயது நண்பன். பல வருடங்களுக்கு முன்பு இருவரும் ஒன்றாக படித்தவர்கள். பப்ளு ஆச்சரியத்துடன் கேட்டான், நீயா இங்கே, அதுவும் இந்த நிலைமையில்? குமார் நடந்த கதையெல்லாம் கூறினான். பப்ளு அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். பின்னர் அவன், நீ நிஜமாகவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விட்டாயா என்றான். ஆமாம். பப்ளு சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் புன்னகைத்தான். நீ ஒரு பைத்தியக்காரன், ஆனால் நல்ல இதயம் படைத்த பைத்தியக்காரன். அவன் உடனே, வா என் வீட்டிற்கு போகலாம் என்றான். குமார் தலையசைத்தான். இல்லை. ஏன்? எனக்கு ஆதரவு தேவையில்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு தான் தேவை. பப்ளு கேட்டான், நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? குமார் சிறிது நேரம் யோசித்தான். பின்னர், நான் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க விரும்புகிறேன் என்றான். என்ன மாதிரியான தொழில்? ஒரு சிறிய உணவு தள்ளுவண்டி கடை. பப்ளு புன்னகைத்தபடி, இதற்கு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். கொஞ்சம் பணம். எவ்வளவு? ரூபாய் 20,000. பப்ளு ஒரு நொடி கூட வீணாக்காமல் தன் பாக்கெட்டிலிருந்து செக் புக்கை எடுத்தான். இதை ஒரு கடனாக நினைத்து வாங்கிக்கொள். குமார், நான் இதை திருப்பி தந்து விடுவேன் என்றான். பப்ளு சிரித்து விட்டான். எனக்கு தெரியும். அடுத்த நாளே குமாரும் ஆஷாவும் ஒரு சிறிய பானிபூரி தள்ளுவண்டி கடையை தொடங்கினர். ஆரம்பம் எளிதாக இருக்கவில்லை. முதல் நாளில் வாடிக்கையாளர்கள் மிக குறைவாகவே வந்தனர். ஆனால் ஆஷா முழு உழைப்போடு எல்லாவற்றையும் தயார் செய்தாள். அவளது கைகளில் ருசி இருந்தது. குமாரிடம் கடின உழைப்பிற்கான வெறி இருந்தது. மெல்ல மெல்ல சிலர் வர தொடங்கினர். ஒரு வாடிக்கையாளர் பானிபூரி சாப்பிட்டார். பின்னர் 2வது பிளேட் கேட்டார். பிறகு 3வது. அவர், இவ்வளவு நல்ல ருசியை நான் மிக குறைந்த இடங்களில் தான் சுவைத்திருக்கிறேன் என்றார். அவரது வார்த்தையை கேட்டு மற்ற மக்களும் வர தொடங்கினர். மாலைக்குள் அவர்களின் முதல் நாள் எதிர்பார்ப்பை விட சிறப்பாக அமைந்தது. இரவில் இருவரும் தங்களின் வருமானத்தை எண்ணி பார்த்தனர். தொகை ஒன்றும் மிக பெரியதல்ல, ஆனால் அவர்களுக்கு அது ஏதோ ஒரு புதையலை விட குறைவானதாக தெரியவில்லை. குமார் புன்னகையுடன், இது என் வாழ்க்கையிலேயே மிகவும் மதிப்புமிக்க வருமானம் என்றான். ஆஷா ஏன் என்று கேட்டாள். ஏனென்றால் இது என் உழைப்பால் சம்பாதித்தது என்றான். அடுத்த சில நாட்களில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. மக்கள் தூரத்திலிருந்தெல்லாம் வர தொடங்கினர். பல வாடிக்கையாளர்கள் சுவையை பாராட்டினர். பலர் அவர்களின் கனிவான நன்னடத்தையை பாராட்டினர். ஒரு நாள் வாடிக்கையாளர் ஒருவர் கோபமடைந்தார். அவர் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தார். அவர் உரத்த குரலில், ஏன் இவ்வளவு நேரமாகிறது என்று கத்தினார். ஆஷாவிற்கு வருத்தமாக இருந்தது. அவள் பதிலளிக்க முயன்ற போது குமார் அவளை தடுத்து நிறுத்தினான். அவன் புன்னகைத்தபடி அந்த வாடிக்கையாளரிடம், மன்னிக்கவும், கொஞ்சம் நேரமாகிவிட்டது என்றான்.
பின்னர் அவனுக்கு கூடுதலாக ஒரு பூரி கொடுத்து அவனை குஷிப்படுத்தினான். அந்த வாடிக்கையாளரின் கோபம் தணிந்தது. அவர் சென்ற பிறகு ஆஷா, நீங்கள் அவரிடம் ஏன் எதுவும் கேட்கவில்லை என்று கேட்டாள். குமார் புன்னகைத்தான். வியாபாரத்தில் வாடிக்கையாளரின் மரியாதையே மிகப்பெரிய மூலதனம். ஆஷா தலையசைத்தாள். அவள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டிருந்தாள். இதற்கிடையில் அவர்களின் தொழிலை பற்றிய பேச்சு அந்த பகுதி முழுவதும் பரவ தொடங்கியது. மற்றொரு புறம் குமாரின் பெற்றோர் அவ்வப்போது அவனை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டுதான் இருந்தனர். ஒரு நாள் அவனது தாய் அவனை தூரத்திலிருந்து பார்த்தாள். அவன் தள்ளுவண்டியில் நின்றபடி வாடிக்கையாளர்களுக்கு பானிபூரி பரிமாறிக் கொண்டிருந்தான். அவனது தாயின் கண்கள் குளமாயின. அவள் தன் கணவரிடம், நம் மகன் எவ்வளவு மாறிவிட்டான் என்றாள். ஆனால் அவனது தந்தை இன்னமும் தன் பிடிவாதத்திலேயே உறுதியாக இருந்தார். ஒரு நாள் குமார் தோற்று போய் கண்டிப்பாக திரும்பி வருவான் என்று அவர் நினைத்தார். அங்கே குமாரும் ஆஷாவும் தொடர்ந்து கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தனர். வரவிருக்கும் நாட்களில் தங்களின் வாழ்க்கை மற்றொரு பெரிய திருப்பத்தை நோக்கி நகரப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அது அவர்களின் உழைப்பிற்கு உண்மையான சோதனை வைக்கப் போகும் ஒரு திருப்பம். மேலும் அந்த சோதனைதான் அவர்களின் இந்த சிறிய கனவு உண்மையில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு பறக்கக்கூடும் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கஷ்டங்களை எதிர்த்து போராட தெரிந்தவர்களுக்கு ஒவ்வொரு போராட்டமும் ஒரு புதிய தொடக்கமாக மாறும். குமார் மற்றும் ஆஷாவின் வாழ்க்கையும் இப்போது அதே போன்ற ஒரு திருப்பத்தை எட்டியிருந்தது. அங்கே அவர்களின் கடின உழைப்பு மெல்ல மெல்ல பலன் தர தொடங்கியது. அந்த சிறிய பானிபூரி தள்ளுவண்டிக்கு முன்னால் இப்போது ஒவ்வொரு நாளும் மாலையில் நீண்ட வரிசையை நிற்க தொடங்கியது. மக்கள் சுவைக்காக மட்டும் வரவில்லை, மாறாக அங்கே அவர்களுக்கு கிடைத்த அந்த அன்பான உபசரிப்புக்காகவும் வந்தார்கள். ஆஷா ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் புன்னகையோடு வரவேற்றாள். குமார் முழு நேர்மையோடு வேலையை கவனித்தான். அவர்களின் அடையாளம் இப்போது வெறும் தள்ளுவண்டி நடத்தும் தம்பதியர் என்ற அளவில் மட்டும் சுருங்கிவிடவில்லை. அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவர்களின் கடின உழைப்பை ஒரு உதாரணமாக கூற தொடங்கினர். ஒரு நாள் மாலை இருவரும் நாள் முழுவதுமான வேலையை முடித்துவிட்டு அமர்ந்திருந்த போது குமார் வருமான கணக்கை பார்த்தபடி, ஆஷா, நாம் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். ஆஷா ஆர்வத்துடன், என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் ஒரு சிறிய கடை திறக்க விரும்புகிறேன். ஆஷா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின்னர் புன்னகைத்தபடி, நம்மிடம் எதுவுமே இல்லாத போது நாம் இந்த தொழிலை தொடங்கிய போதே எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருந்தது. இன்றோ நம்மிடம் கடின உழைப்பின் அனுபவமும் இருக்கிறதே என்றாள். இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அடுத்த சில மாதங்களுக்கு அவர்கள் தங்களின் ஒவ்வொரு சேமிப்பையும் சேர்க்க தொடங்கினர். அவர்கள் வீண் செலவுகளை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் முன்பை விட கடுமையாக உழைத்தனர். இறுதியாக அந்த நாளும் வந்தே விட்டது. நகரத்தின் ஒரு பரபரப்பான பகுதியில் அவர்களின் முதல் சிறிய கடை திறக்கப்பட்டது. கடையின் திறப்பு விழா எந்த ஒரு பெரிய ஆடம்பரமான விழாவாகவும் நடக்கவில்லை. எந்த ஒரு அரசியல் தலைவரோ புகழ்பெற்ற நபரோ வரவில்லை. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு ஆதரவாக இருந்த மக்கள் அங்கே வந்திருந்தனர். அவர்களின் போராட்டத்தை அறிந்திருந்த அந்த வாடிக்கையாளர்களின் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. பப்ளுவும் அங்கே வந்திருந்தான். அவன் சிரித்துக்கொண்டே, நினைவிருக்கிறதா, ஒரு காலத்தில் 20,000 ரூபாய் கேட்பதற்கு நீ எவ்வளவு தயங்கினாய் என்றான். குமார் புன்னகைத்தான். இன்றளவும் நான் அந்த உதவியை மறக்கவில்லை. கடை திறக்கப்பட்ட உடனே வாடிக்கையாளர்களின் கூட்டம் அலைமோதியது. தள்ளுவண்டியில் கிடைத்த அதே சுவைதான் மக்களுக்கும் கிடைத்தது. வித்தியாசம் என்னவென்றால் இப்போது எல்லாமே ஒரு பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்தது. கடையின் வெற்றி அவர்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியது. சில காலத்திலேயே அவர்கள் தங்களின் 2வது கிளையை திறந்தனர். பின்னர் 3வது, பிறகு 4வது என விரிவடைந்தது. மெல்ல மெல்ல அவர்களின் பெயர் நகரம் முழுவதும் பரவியது. ஒரு காலத்தில் மக்கள் ஆஷாவை சாலையில் நின்று கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரியாக பார்த்த இடத்தில் இப்போது மக்கள் அவளை மரியாதையுடன் மேடம் என்று அழைக்க தொடங்கினர். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்த பிறகும் ஆஷா மாறிவிடவில்லை. அவள் இன்றளவும் தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருந்தாள். பலமுறை அவள் கடைக்கு வெளியே நிற்கும் ஏழை குழந்தைகளுக்கு உணவு வழங்குவாள். சில நேரங்களில் முதியவர்களுக்கு உதவி செய்வாள். சூர்யா எப்போதெல்லாம் அவள் அப்படி செய்வதை பார்க்கிறானோ அப்போதெல்லாம் அவனது முகத்தில் பெருமிதம் அப்பட்டமாக தெரியும். ஒரு நாள் அவன், உன்னுடைய இந்த நல்ல இதயம்தான் எனக்கு முதல் முறை பிடித்திருந்தது என்றான். ஆஷா புன்னகைத்தாள். உங்களின் நம்பிக்கைதான் என் மிகப்பெரிய பலமாக மாறியது. மறுபுறம் குமாரின் பெற்றோர் தூரத்திலிருந்தே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். காலப்போக்கில் அவர்களுக்கும் தங்களின் தவறு புரிய தொடங்கியது. குமார் சில மாதங்களில் தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பி வந்து விடுவான் என்று அவர்கள் நினைத்திருந்தனர். ஆனால் நடந்தது அதற்கு நேர்மாறானது.
தாங்கள் பலவீனமானவன் என்று நினைத்த தங்களின் மகன் தன் கடின உழைப்பால் தனக்கென ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கியிருந்தான். ஒரு நாள் குமாரின் தாய் யாருக்கும் தெரியாமல் அவர்களின் மிகப்பெரிய கடைக்கு வந்தாள். அங்கே டஜன் கணக்கான ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை அவள் கண்டாள். நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வந்து சென்று கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் குமார் மற்றும் ஆஷாவை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தனர். அவளது கண்கள் குளமாயின. அவளுக்கு தன் மகனின் நினைவு வர தொடங்கியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவளது பார்வை குமார் மீது விழுந்தது. அவன் தன் ஊழியர்களுடன் நின்று கொண்டிருந்தான். அவனது முகத்தில் எந்த ஒரு கர்வமோ அல்லது பந்தாவோ இல்லை. அவன் இன்றளவும் அதேபோல் எளிமையாகவும் கனிவாகவும் இருந்தான். தாயால் தன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவள் அவனருகே சென்றாள். குமார் குரலை கேட்டதும் குமார் திரும்பினான். சில நொடிகள் அவனும் மௌனமானான். அவனது முன்னால் அவனது தாய் நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. அவள் நடுங்கும் குரலில், எப்படி இருக்கிறாய் மகனே? குமாரின் முகத்தில் ஒரு லேசான புன்னகை அரும்பியது. நான் நன்றாக இருக்கிறேன் அம்மா. சில நொடிகள் இருவரும் மௌனமாக இருந்தனர். பின்னர் தாய், என்னை மன்னித்துவிடு என்றாள். குமார் அவளை நிமிர்ந்து பார்த்தான். குமாரின் அம்மா, எங்களால் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. நாங்கள் மனிதர்களின் அந்தஸ்தை மட்டுமே பார்த்தோம், மனிதனின் இதயத்தை பார்க்கவில்லை. குமார் உடனே அவளது கையை பிடித்து கொண்டான். அம்மா, பழைய விஷயங்களை எல்லாம் மறந்து விடுங்கள். அதற்குள் ஆஷாவும் அங்கே வந்துவிட்டாள். அவளை பார்த்ததும் குமாரின் தாய் சில நொடிகள் தயங்கினாள். பின்னர் அவள் முன்னோக்கி வந்து ஆஷாவை அணைத்து கொண்டாள். ஆஷாவின் கண்களும் குளமாயின. பல வருடங்களுக்கு முன்பு எந்த வீட்டிலிருந்து அவள் நிராகரிக்கப்பட்டாளோ, இன்று அதே இடத்திலிருந்து அவளுக்கு ஒரு சொந்த பந்தத்தின் அன்பு கிடைத்து கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு குமாரின் தந்தையும் அவர்களை சந்திக்க வந்தார். அவரது முகத்தில் முன்பிருந்த அகம்பாவம் இல்லை. அவர் நேரடியாக, நான் தோற்றுவிட்டேன் மகனே என்றார். குமார் புன்னகைத்தான். இது வெற்றி தோல்வியை பற்றிய விஷயம் இல்லை அப்பா. ஆனால் அவனது தந்தை தலையசைத்தார். இல்லை, நான் மனிதர்களை அவர்களின் செல்வத்தை வைத்து மதிப்பிட்டேன். நீ அவர்களின் குணத்தை வைத்து மதிப்பிட்டாய். இன்று நீதான் சரி என்பது உண்மையாகிவிட்டது. அவர் ஆஷாவை நோக்கி பார்த்தார். அன்று நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒருவேளை இன்று எனக்கு இவ்வளவு குற்ற உணர்ச்சியும் அவமானமும் ஏற்பட்டிருக்காது. ஆஷா பணிவுடன், நீங்கள் பெரியவர், தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள் என்றாள். அன்று பல வருடங்களாக இருந்த இடைவெளி மறைந்தது. குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. ஆனால் கதை இத்துடன் முடிந்துவிடவில்லை. சில காலத்திற்கு பிறகு குமாரும் ஆஷாவும் மற்றொரு பெரிய முடிவை எடுத்தனர். அவர்கள் தேவையுள்ள குழந்தைகளுக்காக ஒரு அறக்கட்டளையை தொடங்கினர். வறுமையின் காரணமாக எந்த ஒரு குழந்தையும் கல்வி கற்க முடியாமல் போய்விடக் கூடாது என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. ஆஷா, தனிமை என்றால் என்னவென்று எனக்கு தெரியும், பசி எப்படி இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும் என்றாள். அதனால்தான் அவர்கள் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் கல்வி பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். பல அநாத குழந்தைகளுக்கு ஆதரவளித்தனர். பல குடும்பங்களுக்கு உதவினர். மக்கள் இப்போது அவர்களே வெறும் வெற்றிகரமான தொழிலதிபர்களாக மட்டும் பார்க்காமல் சமூக சேவகர்களாகவும் அடையாளம் காண தொடங்கினர். ஒரு நாள் ஒரு விழாவில் குமாருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்தனர். மேடையில் ஏறி நின்ற அவன், இன்று மக்கள் என் வெற்றியின் கதையை கேட்க விரும்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் என் வெற்றி எந்த ஒரு பிசினஸ் பின்னாளில் இருந்தும் தொடங்கவில்லை என்றான். அனைவரும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தனர். குமார் தொடர்ந்து, இந்த கதை சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணிற்குள் நான் மனிதநேயத்தை கண்ட அந்த நாளிலிருந்து தொடங்கியது என்றான். அவன் ஆஷாவை நோக்கி பார்த்தான். அன்று நானும் இந்த உலகத்தைப் போல அவளது வறுமையை மட்டுமே பார்த்திருந்தால் ஒருவேளை இன்று நான் இங்கே நின்றிருக்க மாட்டேன். அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஒலியால் அதிர்ந்தது. பின்னர் ஆஷா மேடைக்கு அழைக்கப்பட்டாள். அவள் மைக்கை பிடித்து கூறினாள், நான் என் வாழ்க்கையில் பலவற்றை இழந்திருக்கிறேன். குடும்பம், வீடு, குழந்தை பருவம் மற்றும் பாதுகாப்பு என்ற உணர்வு. சில நொடிகள் நிறுத்திவிட்டு அவள் தொடர்ந்தாள். ஆனால் ஒரு விஷயத்தை நான் ஒருபோதும் இழக்கவில்லை. அதுதான் நம்பிக்கை. அரங்கத்தில் அமைதி நிலவியது. ஒருவருடைய நம்பிக்கை உயிர்ப்போடு இருக்கும்போது கடவுள் அவர்களுக்கான வழியை நிச்சயம் உருவாக்குவார். மக்கள் உணர்ச்சி வசப்பட்டனர். விழா முடிந்ததும் இருவரும் மேடையிலிருந்து கீழே இறங்கினர். வெளியே அதே நகரம்தான் இருந்தது. அதே சாலைகள் தான் இருந்தன. அதே உலகம்தான் இருந்தது. ஆனால் அவர்களின் வாழ்க்கை மாறிவிட்டு இருந்தது. ஒரு காலம் இருந்தது, அப்போது ஆஷா இதே சாலைகளில் தான் மக்களிடம் உதவி கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்று அதே மக்கள் அவர்களிடமிருந்து உத்வேகம் பெறுகிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அப்போது குமாரிடம் எல்லாமே இருந்தது, ஆனால் நிம்மதி இல்லை. இன்று அவன் கடின உழைப்பு, அன்பு மற்றும் மரியாதையின் பலத்தால், செல்வத்தால் விலைக்கு வாங்க முடியாத அந்த மகிழ்ச்சியை பெற்றிருந்தான். இரவில் வீட்டிற்கு திரும்பும்போது இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து நகரத்தின் விளக்கொலிகளை பார்த்து கொண்டிருந்தனர். ஆஷா புன்னகையுடன், ஒருவேளை காலம் பின்னோக்கி சென்றால் நீங்கள் மீண்டும் அதே முடிவைத்தான் எடுப்பீர்களா என்று கேட்டாள். குமார் ஒரு நொடி கூட வீணாக்காமல் பதிலளித்தான், 1000 முறை எடுப்பேன்.
ஆஷா சிரித்து விட்டாள். இவ்வளவு நம்பிக்கையா? குமார் கூறினான். ஏனென்றால் அன்று நான் எந்த ஒரு ஆபத்தான முடிவையும் எடுக்கவில்லை. என் வாழ்க்கையின் மிக சரியான முடிவைத்தான் எடுத்தேன். இருவரின் கண்களிலும் ஒரு திருப்தி இருந்தது. அவர்களின் இந்த துணிச்சலான பயணம் ஒரு மனிதனின் மதிப்பு அவனது ஆடைகளிலோ அவனது பொருளாதார நிலைமையிலோ அல்லது அவனது கடந்த காலத்திலோ தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதற்கு ஒரு சான்றாக மாறியிருந்தது. ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது குணம், அவனது செயல்கள் மற்றும் அவனது நாள் இதயத்தின் மூலமே உருவாகிறது. ஒருவனுடைய இதயம் உண்மையானதாக இருக்கும்போது விதியும் கூட ஒரு நாள் அவனுக்கு முன்னால் தலை வணங்குகிறது. நண்பர்களே, ஒருவருடைய சூழ்நிலையையோ கட்டாயத்தையோ பார்த்து அவரை தாழ்வாக எடை போடாதீர்கள். ஏனென்றால் இன்று போராடி கொண்டிருக்கும் ஒருவர்தான் நாளை வெற்றியின் மிக உயர்ந்த முன் உதாரணமாக மாறக்கூடும். இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.